சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோ பழி வாங்குறதால ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுவான். ஸோ நம்ம ஹீரோவை போட்டு செம்மையா அடிப்பாங்க அங்க இருக்க பசங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நீ உன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கோ, நீ திருப்பி அடி, ஏன் இந்த மாதிரி இருக்க, நீ ஏன் யாரையுமே அடிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அதுக்கு ஹீரோ சொல்லுவோம், நான் இந்த மாதிரி திருப்பி அட்டேன்னா நான் வந்து உனக்கு பண்ண ப்ராமிஸை மீறுற மாதிரி ஆயிடும், நான் இப்ப நல்ல பையனா திருந்தி வாழ ஆரம்பிச்சிட்டேன், நான் இப்போ அடிச்சேன்னா அது வந்து மீறுற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடி வாங்கிட்டு இருப்பான். ஸோ அந்த பையன் வந்து சரி ஹீரோ முடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சேர் எடுத்து ஹீரோ ஃபினிஷ் பண்ணலான்னு போகும்போது நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து கட்டை ஊத்துட்டு வந்து நம்ம ஹீரோ காப்பாத்திடுவோம். ஸோ அந்த அடி வந்து நம்ம ஹீரோயின் மேல விழுந்துரும். ஸோ அந்த இடத்துக்கு ஹீரோட அதர் ஃப்ரெண்ட்ஸும் வந்துருவாங்க. வந்துட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினை காப்பாத்தி ஹாஸ்டல்ல சேர்த்துருவாங்க. இங்க இந்த சீன் கட்டாது. ஸோ நெக்ஸ்ட் சீன் காட்டுவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. அப்ப வந்து நம்ம ஹீரோயின் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுவா ஹீரோ கிட்ட, நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் சொல்லிடுவான். ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து ரிலேஷன்ஷிப்ல போயிடுவாங்க. இது வந்து அங்க இருந்து அந்த பொண்ணு இருக்கால ஹீரோக்கு என்கேஜ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு அவ அங்கேருந்து அப்படியே போயிடுவா வெளியே. இங்க இந்த சீன் கட்டாது. ஸோ நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ரென் வந்து நம்ம ஹீரோவை அடிச்சாலும் அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி இது அப்பாலஜி லெட்டரா எடுத்துக்கோ, உன்னோட அண்ணனுக்கு என்ன தேவையானதோ அது எல்லாமே நம்ம ஹீரோவே பார்த்துப்பான், மெடிக்கல் செலவு எல்லாமே. ஸோ அதனால இது ஒரு அப்பாலஜி அப்படின்வா. அதுக்கு அந்த பையன் சொல்லுவான், எனக்கு ஒன்றும் தேவையில்லை, இந்த மாதிரி பண்ணிட்டு புலி பண்ணிட்டு அவன் கோமா ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் இப்போ அப்பாலஜி பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்பதான் சொல்லுவான், அந்த ரென் உனக்கு தெரியாது, அவன் புலி பண்ண எல்லா பசங்களுக்கும் வந்து கால் பண்ணி மன்னிப்பு கேட்டான், நேர்ல பார்த்து காலையில விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டான் அவன். ஸோ உன்னோட அண்ணன் மட்டும் தான் இந்த லிஸ்ட்ல வந்து லாஸ்ட், அவங்களை நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தோம், பட் அந்த கான்டாக்ட் லிஸ்ட் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால நாங்க அவன் மட்டும் பெண்டிங்ல இருந்தான், இப்பதான் கிடைச்சது, அதுவும் நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓகே அவனுக்கு கிடைச்சது. ஸோ வந்து சாரி கேட்டு அவன் இந்த மாதிரி லெட்டர் அமைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் ரென் அவன் கிட்ட. அவனும் வந்து அந்த பையனை அக்செப்ட் பண்ணிப்பான். அக்செப்ட் பண்ணிட்டு இங்க இந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆயிடும். நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ட்ரை பண்றாங்க ஒன்னா. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு பெண்டன் வந்து கிஃப்ட் பண்ணுவான். ஒரு ஸ்டார் வித் யூனிவர்சிட்டி வர மாதிரி ஒரு லவ் பெண்டன் வந்து கிஃப்ட் பண்ணுவான். அதை நம்ம ஹீரோவே நம்ம ஹீரோயின் கிட்ட போட்டு விடுவா. போட்டுவிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு குவாலிட்டியான டைம் ஸ்டார்ஸ் பார்த்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இங்க இந்த சீன் காட்டாது. நெக்ஸ்ட் காட்டுறாங்க. நெக்ஸ்ட்ல நம்ம ஹீரோனும் ஹீரோ வந்து ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஹீரோக்கு எங்கேஜ் ஆக போற பொண்ணு வந்து பாத்துறா. பார்த்துட்டு நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க, இந்த டைம்ல உனக்கு என்ன ஹீரோ வீட்ல வேலை அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ வந்து மெய்ட் அங்க ஒர்க் பண்ற மெய்ட் தான் வந்து நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. இந்த மாதிரி நான் தான் அவளை செலக்ட் பண்ணேன், ஒர்க்குக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு, நான் நான் அவளை செலக்ட் பண்ண மெய்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவளும் அங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க போயிடுவா. சோ நெக்ஸ்ட் டேல இருந்து நம்ம ஹீரோயின் வந்து அங்க மெய்டா ஒர்க் பண்ணுவா ஹீரோக்காக, ஒர்க் பண்ணுவா ஹீரோக்காக. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோக்கு எங்கேஜ் ஆக போற பொண்ணுக்கு வந்து டவுட் ஆயிடும், இந்த மாதிரி இவையே இவ்வளவு நாள் இங்க இருக்கா, ஹீரோ கூட ஏன் க்ளோஸா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் சொல்லுவா, நீங்க என்ன பண்ற, உனக்கு வந்து இங்க ஒர்க் இல்ல, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை இந்த வீட்டை விட்டு போக சொல்லிடுவா.